வெல்கம் ஆல். நண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ரொம்ப கம்மி, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கூட, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்னு. அதே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நண்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இப்போ இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று வந்து சீ ஃபுட் அலர்ஜி. இந்த கடல் உணவுனால் அலர்ஜி வர்றவங்களுக்கு வந்து மீனை விட நண்டில் அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படி அலர்ஜி வரவங்க அதுக்காக சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. சாப்பிட்டு அலர்ஜி வர்றதுக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும், அது சால்வ் ஆயிரும். ரெண்டாவது வந்து இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி. இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாமே கடலில் தான் டிஸ்போஸ் ஆகுது. அப்படி டிஸ்போஸ் ஆகிற வேஸ்ட்டில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ், கேட்மியம், லெட், மெர்க்யூரி, ஆர்சனிக், இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாமே கடல் அனிமல்ஸ்லேயும் டெபாசிட் ஆகிறதா ரிசர்ச்சில் வந்திருக்கு. அப்படி டெபாசிட் ஆகிற அனிமல்ஸ்லேயே கிராபில், நண்டில் முக்கியமாக அந்த கேட்மியம் அப்படிங்கிற மெட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நிறைய இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கேட்மியம் வந்து நம்ம லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் காஸ் பண்ணக்கூடியது. அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைங்க, நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அவங்களோட கான்சன்ட்ரேஷன், இந்த கேட்மியமோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. பட் நமக்கு வந்து சேர நண்டில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறத நம்ம அசஸ் பண்ண முடியாத காரணத்தினால இவங்க எல்லாருமே சாப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. மீன் சாப்பிட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.